ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜெகன் ஜர்னி. இன்றைக்கி திருப்பூரில் தான் கைஸ் ஓட்ட போகிறேன். ஓலா ஸ்கூட்டரை பார்த்துட்டிங்கனாலே நான் திருப்பூரில் தான் ஓட்டுவேன். அதுதான் அன்றைக்கி சொன்னது மாதிரி கொஞ்சம் ஏதோ அமௌண்ட் மிச்சம் ஆகும். நான் அப்புறம் கோயம்புத்தூரில் போய் ஓட்டி அதில் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறத விட அளவாக இதிலேயே சம்பாதிச்சிட்டு போயிடலான்னு ஒரு தாட் போயிட்டுருக்கு கைஸ். அதனால தான் இதவே ஓட்டிகிட்ருக்கிறேன். திருப்பூர்லேயே ஓட்டலான்ட்டு இருக்கிறேன். ஒன் வீக் ஓட்டுவோம், அப்புறம் அப்படியே எது செட் ஆகுதுன்னு பார்ப்போம். கைஸ், ரொம்ப இன்னொன்று எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருமே அக்கறை எடுத்து கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ குவாலிட்டி சரியில்லை, வீடியோ குவாலிட்டி சரியில்லை, ஆடியோ குவாலிட்டி சரியில்லைன்னு. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோலாம் ஃபஸ்ட்டு போட்ட 2-3 வீடியோக்கெல்லாம் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து சிஸ்டம் இருந்து கம்ப்யூட்டர் இருந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த குவாலிட்டியில் அப்லோட் ஆகுது. மொபைல்லேருந்து இது அப்லோட் ஆகிறதே பெரிய விஷயம். ஏன்னா 40 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோ இவ்வளோ தூரம் அப்லோட் ஆகிறதே பெரிய விஷயம். மொபைலு அதாவது 15,000 வாங்கினது போக்கோ M7 Pro தான் நான் வச்சுருக்கேன் மொபைலு. அதுலேருந்து அப்லோட் ஆகிறது பெரிய விஷயம். இன்னொன்று என்னென்னா, அதனால் நான் அதை அப்படியே பெருசாக கண்டுகளை விட்டுட்டேன். ஆனால் இப்போ இந்த ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கைஸ். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோலாம் கரெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது 30 fps ரெக்கார்ட் பண்ணது 30 fps மாற்றி போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஆடியோவும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்க்க இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நான் இடையிலேயே ஒரு டைம் கம்ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு அது சங்கடம். அதுக்கு எந்த வீடியோ ரீச் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது, எது வேணால் ரீச் ஆகலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு அப்புறம் சப்ஸ்கிரைபரில் வராமல் போயிடுவாங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, திருப்பூரில் நான் இப்போ இன்றைக்கி 3 மணி வரைக்கும் ஓட்டலான்னு இருக்கிறேன் கைஸ். அவ்வளோதான். 2 ஜோனுமே ஆன் ஆயிடுச்சு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. எப்பவுமே இந்த இடம் வந்தால் தான் நமக்கு ஆன்லைன் விழுகும். கரெக்டாக இங்கே வரணும், எங்கள் ஜங்ஷனுக்கு வந்தால் மட்டும்தான், நல்லூர் ஜங்ஷனுக்கு வந்தால் மட்டும்தான் ஆன்லைன்லேயும் விழுகும். கரெக்டாக மணி இப்போ எத்தனை ஆகுதுன்னா 10 இந்த பக்கம் இருக்கா, 10:52 ஆகுது கைஸ். அவ்வளோதாங்க, ஆன்லைன் போட்டுக்கலாம். ஷிஃப்டெல்லாம் புக் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி 11 to 3 நமக்கு ஆஃபர் இருக்குது. அந்த ஆஃபரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. ஆன்லைன் போடுவோம் கைஸ். ஆன்லைன் போட்டேன். ஆன்லைன் போட்டாச்சு. நமக்கு மெடல் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க கைஸ். பாருங்கள், ஒவ்வொரு மெடல் ஒவ்வொரு ஹீரோ, ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, மெகா ஸ்டாரு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. மெகா ஸ்டார் நான் போனதே இல்லை, பார்ப்பேன் இந்த மந்த்து போகிறோமான்னு. சூப்பர் ஸ்டார் வரைக்கும் ஈஸியாக போயிடலாம். மெகா ஸ்டார் போகிறது கொஞ்சம் அட்வான்ஸ் அதிகமாக வரணும், லாகின் அதிகமாக இருக்கணும். அவ்வளோதாங்க கைஸ். மெடல் இதுதான் மெடல். நேற்று நைட் அப்டேட் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ ஆன்லைன் போட்டேன். இன்றைக்கான ஆஃபர் எப்போ போல தான் கைஸ். 12 to 3 மதியம் நைட்டு 12 to 3 இருந்தோம்னா 90 ரூபா கிடைக்கும். 4 ஆர்டர் முடிக்கணும். ஒரு ஆர்டர் கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி 12 ஆர்டருக்கு 110, 19 ஆர்டருக்கு 210, 26 ஆர்டருக்கு 325, 28 ஆர்டருக்கு 370. பல வருஷமாக இப்படியே தான் இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ஆர்டர் வரும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்சென்டிவ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 to 12 அதே தான். 12 to 11 9 மணி நேரம் இருந்தால் போதும். 2 மணி நேரம் நமக்கு எக்ஸ்கியூஸ் இருக்குது. அதில் நம்ம ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி என்ன ஆஃபர்னா 12 to 3 20% ஆஃபர் இருக்குது கைஸ். 11 to 3 இருக்கணும். 11 மணிக்கு ஆன்லைன் போட்டாச்சு. 12 to 3 மட்டும் 20%. 1000 ரூபாய்க்கு சாரி 100 ரூபாய்க்கு ஓட்டினா 20 ரூபா கிடைக்கும். இப்படி ஒரு 200 300 ரூபாய்க்கு ஓட்டிடலாம். 60 ரூபா 70 ரூபா கிடைக்கும் கைஸ். அதே இது நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ளே எதிர்பார்க்கலாம் கைஸ். நைட்டு 11 to 12 10 ரூபா கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இன்சென்டிவ் முடிச்சிடுவோம். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 10 ரூபா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இன்றைக்கி இப்போ ஓலா தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன். அப்போலே பாருங்க, இப்போ இங்கே காமிக்கிறது பார்த்தீங்களா. இது வந்து ஒவ்வொரு மோடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து நார்மலில் 137 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். ஆனால் அவ்வளோலாம் ஓடாது. நான் பர்சன்டேஜ் தான் கணக்கு வச்சுக்கேன். 95 கிலோமீட்டர் ஓட நார்மலில். ஸ்போர்ட்டுக்கு வந்து கிலோமீட்டர் 120 மாதிரி வச்சுப்பாங்க.
ஹைப்பருக்கு வந்து 96 தான் ஓடும். ஆனால் 110 வரைக்கும் டாப் ஸ்பீடு ஓட்டிக்கலாம். 110 115 வரைக்கும் போகும் டாப் ஸ்பீடு. அது போக ஈக்கோ மோட் இருக்குது, வேறு 172 வரைக்கும் ஓடும். ஆனால் 172லாம் ஓடணுன்னா இதே மாதிரி 40லேயே போகும். 40லேயே வண்டி லாக் ஆயிரும். ஓட்டலாம் கைஸ். எப்பாவது சார்ஜ் இல்லை, சார்ஜ் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம். சரி கைஸ், நான் அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு கன்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி எப்படி குவாலிட்டி என்ன இருக்குதுன்னு எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா அப்படின்னு. ஓகே கைஸ், நான் ஸ்டே வித் மீ பண்ணலாம். இன்றைக்கும் ஒரு நல்ல vlog எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கிறேன்னா, மணி வந்து 8:30 ஆச்சுங்க. பிக் பஜார். இப்போ டபுள் கிளிக் பண்ணலாமா?
வயசு ஏதாவது பண்ணி மேலே வரலான்னு பார்த்தா கால் வைக்க இடம்லாம் கண்ணி வெடி மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷனு. இன்ன வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் இந்த வாய்ஸ் கேன்சலேஷன், ஐயோ நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்திருக்குன்னு நினச்சி விட்டுட்டேன். வீடியோ எதுலேயுமே ஆடியோ வரல கைஸ். வேஸ்ட்டாக போச்சு. இவ்வளோ நேரம் எடிட் பண்ணது சரி, இவ்வளோ நேரம் vlog பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு. ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? பேசாமல் ஒயர்டு மைக் வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறேன் கைஸ். ஒயர்லெஸ்னால தானே இவ்வளோ பிரச்சனை. பேசாமல் ஒயர்டு மைக்கே வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறேன். கைஸ் 2 லாங் விழுந்துச்சு. அன்னப்பூர்ணாவில் இப்போ ஆர்டர் விழுந்துருக்குது. இப்போ வரைக்கும் எவ்வளோ கொட்டியிருக்குதுன்னா 746 ரூபாய்க்கு கொட்டியாச்சு கைஸ். 780 ரூபா ப்ளஸ் அந்த பூட்டு ஓப்பன் பண்ணால் சரிங்களா. 780. அப்புறம் 2 நிமிஷம் கைஸ். மணி இப்போ 9:30 ஆச்சு. இப்போ வரைக்கும் எவ்வளோ கொட்டிக்குன்னா 785 ஒரு 50 எவ்வளோ ஆச்சு? 830 ரூபா, 840 ரூபாய்க்கு ஓட்டியாச்சு கைஸ். 19 ஆர்டர் முடிச்சாச்சு. இன்னும் 9 ஆர்டர் தான் இருக்குது. வாங்க ஓட்டி முடிச்சிடுவோம். 9 ஆர்டர் இது லோக்கல் ஆர்டராக தான் விழுகுது. ஒரே ஒரு லாங் தான் கைஸ் காலையிலேருந்து விழுந்திருக்கு. இப்போ வரைக்கும் 88 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன் சரிங்களா. 88 கிலோமீட்டரு. இன்னும் 9 ஆர்டர் ஓட்டணும். அது போக பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஓலா வேறு 70 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் சரிங்களா. அப்படியே 150 அந்த ரேஞ்சில் கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஃபுட் ரெடி வந்துருச்சுங்க. அதிசயமாக சவுண்டு வருது, ஃபுட் ரெடி சவுண்டு. ரொம்ப நாள் ஆச்சு ஃபுட் ரெடி சவுண்டு வந்து. பேசினதெல்லாம் ரெக்கார்டு ஆச்சா இல்லையான்னு தெரியல. ஒரு 2-3 விஷயம் நடந்துச்சு. நான் இப்போ வேறு பீக் கவராக போச்சு, நின்று எக்ஸ்பிளைன் வேறு பண்ண முடியல. ஒரு கஸ்டமர் வந்து லொக்கேஷன் வந்து மாற்றி போட்டாங்க, அதனால் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகி போச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். 24 நிமிஷம் 18லேருந்து 24 நிமிஷம் 22 நிமிஷம் வெயிட் பண்ணேன் கைஸ். வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போனால் ஆர்டர் அது இல்லைங்க, எந்த ஐட்டமுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அசால்ட்டாக ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஆனால் பண்ணட்டும் வேணான்னு சொல்ல. ஏதோ நான் பீக் ஹவர் இல்லை ஒரு 4-5 மணிக்கு மேலே வந்துருந்தா கூட எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக நான் பேசியிருக்க மாட்டேன். கரெக்டாக பீக் ஹவர் கைஸ் 1 மணி 1:15 அந்த மாதிரி பண்ணுறாங்க கைஸ். ஆன் பண்ணி வச்சுட்டு ஆர்டர் ஐட்டம் இல்லைங்கிறாங்க. என்னத்த சொல்கிறதுனே தெரில. நம்ம முன்னாடியே போய் நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். முன்னாடியே போய் கேட்டோம்னீங்க, ஃபுட் ரெடி கொடுத்ததுக்கப்புறம் வாங்க, அதுக்குள்ளே எதுக்கு வரீங்க அப்படிம்பாங்க. நம்ம அது அப்படி தான் பேசுகிறாங்க. ஓகே. ஐயோ அடே யாரா நீங்கள்லாம் எங்கிருந்துடா வரீங்க? இன்னைக்கு நைட்டு சரியான சம்பவம் இருக்குது கைஸ். எதுக்கு சொல்கிறேன்னா 3 மணி வரைக்கும் இன்றைக்கி ஓட்டுறேன். பாருங்க எங்கெங்கே விழுகும் பாருங்க ஆர்டரு. மனசாட்சியே எல்லாம் போடுவாங்க கைஸ். நட்டுக்காடு அது எங்காவது எப்படி சொல்கிறேன்னா உங்களாம் நேரத்துக்கு அந்த வழியில் போகவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அன்சேஃப் ஏரியா. ரயில்வே ட்ராக்குக்கு அந்த பக்கம் மங்களா ரோடு அதெல்லாம் வரும் பாருங்க. லைஃப்பில் இதாகிடுவீங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறக்கே உங்களுக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள் நைட் எங்கெங்கெல்லாம் விழுகுதுன்னு. நான் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி போனதில்லை, நான் திருப்பூர் நிறையா வாட்டி இந்த மாதிரி போயிருக்கேன். நைட்டு அவ்வளோ லாங்காக போடுறாங்க. நம்ம என்ன தான் கமெண்ட்ஸில் அன்சேஃப் ஏரியா அது இதுன்னு கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டானுங்க. கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நிற்பானுங்க மொத்த காலில். இன்னும் அடைச்சி வச்சுருக்காங்க. இல்லை இருக்குது ஓப்பன் இருக்கு கைஸ். இந்த நீங்கள் போகலாம். அப்பப்போ ஏதாவது இருக்குமோங்கிற ஞாபகத்தில் கைஸ். இன்றைக்கி இன்னொன்று என்னென்னா செல்ஃபியே கேட்கலைங்க. ஒரு செல்ஃபி கூட கேட்கல. ஒரு செல்ஃபி கூட காலையிலேருந்து கேட்கவே இல்லை. வெறும் ஃபேஸ் செல்ஃபி மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த இந்த செல்ஃபி கேட்கவே இல்லை. பேக் வித் டிஷர்ட் செல்ஃபி கேட்கவே இல்லை. அதை எங்கள் ஊர் அண்ணன் போகிறோன்னா எப்படி இருக்குது கார் பார்க்கிங்னா என்னென்னு இருக்குது. அந்த சைடில் இருக்குது கார் பார்க்கிங் 0146. ஓகே. ஓடிபி 7286. அவ்வளோதான் கைஸ். பிக்கப் கம்ப்ளீட்டட். டெலிவரி லோக்கலில் தான் போட்டுருந்துச்சு. ஆனால் மங்களத்துக்கு ஃபில்லிங் தப்புங்க தான். பாரப்பழம் கைஸ். ஷார்ட்கட்லேயே பூந்து ஓடிடலாம்.
ஓகே கேஸ், அப்படியே பேசுகிறேங்க. மெர்ச்சன்டைஸில் இருந்து தான் இதுக்கு வந்தேன். பிகாஸ் ஆஃப் டார்ச்சர். நமக்கு அது ஒத்தே வரல. டார்ச்சர். ஒருத்தனுக்கு தான் பதில் சொல்லணும், ஒருத்தனுக்கு கீழே தான் வேலை செய்யணும். ஒரு ஆள் கீழே வேலை செய்யணும், அவ்வளோதான். ஒருத்தனுக்கு பதில் சொல்லலாம் கேஸ், அவ்வளோதான். போகிறவங்க பையாஸ் போனால் அவன்கிட்ட பதில் சொல்லணும், இங்கே வந்தால் இவன்கிட்ட பதில் சொல்லணுன்ட்டு எத்தனை முடியலை சாமி. அங்கே போனால் அவன் QC இருப்பான், பையாஸ் QC, அவனுக்கு வெண்ணெய் வைக்கணும். மெர்ச்சன்டைஸ் இருப்பானா அவனுக்கு வெண்ணெய் வைக்கணும் பையாஸில். ஓனர் சொல்கிறத கேட்கலாம், இல்லைன்னா நம்ம மேனேஜர் சொல்கிறது மட்டும் கேட்கலாம், அவ்வளோதான். என்னன்னா நம்ம கம்பெனி நம்ம ஆஃபீஸ் பண்ணது போக அங்கே போய் வேறு அவங்களுக்கு வெண்ணெய் வைக்கணும். பைக் ஆஃபீஸில் போய் சொல்கிறேன். ரிலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். ரிலையன்ஸு பார்த்துட்டு, ரிலையன்ஸ் இருக்குல்ல, ட்ரெண்ட்ஸு, ரிலையன்ஸு அது பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இது பீகாக் பார்த்துருக்கேன். பீகாக்கு, ப்ரைமார்க்கு அதெல்லாம் தெரியுங்க. அப்புறம் ரிவர் ஐலாண்டு, அது சனி முடிச்சிருக்கு ரிவர் ஐலாண்டு. ரிவர் ஐலாண்டு தான் கைஸ் கொச குவான்டிட்டி கம்மிங்களா, 300 பீஸ் 400 பீஸ் தான் வரும். அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரிக்காக பண்ணித்தர மாதிரி வரும், அவ்வளோதான். நம்ம அப்படியே பல்க் ஆர்டர்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து நான் அந்த பையர் தான் பார்த்துட்டு இருந்தேனுங்க, ரிவர் ஐலாண்டு. என்ன பிரச்சனைனா, ப்ரைமார்க்கு பீகாக்கெலாம் பார்க்குறது குவான்டிட்டி அதிகம். நான் வந்து ரிவர் ஐலாண்டு பார்த்துட்டு இருந்தேனுங்க. என்ன போச்சுன்னா, இப்போ வந்து அதோட ப்ராஃபிட்டும் எனக்கு வந்து இப்படி தனியாக ஒரு ஆள் நானும் ஒதுக்கிட்டு எனக்கும் இன்னொரு ஆள் 2 பேர் சேர்ந்து நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டி கம்மியானதுக்கு 2 பேரா அப்படின்னு அதுக்கு நம்ம என்ன கைஸ் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு ஆர்டர் வேணால் நீங்கள் எடுத்து பண்ணி தான் ஆகணும். 2 பேர் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனை பார்த்து தான் ஆகணும். இதுக்கு வந்து குவான்டிட்டி கம்மி. அப்புறம் ஒர்க்கு ஃபார்மேட் எல்லாமே அதே தாங்க. எல்லாமே பிரிண்ட் அப்லோடு வாங்கணும். ஸ்ட்ரைக் ஆஃப்லேருந்து சொல்கிறேன், லேப்டாப்பு, ஸ்ட்ரைக் ஆஃபு, அப்புறம் இது டெவலப்மெண்ட் சாம்பிள், பிபி சாம்பிள், ஃபிட் சாம்பிள், அப்புறம் பிபி சாம்பிள், கோல்டு சீலு, அப்படியே இத்தனை சாம்பிள் பண்ணணும்ல கைஸ். இதே தான் அந்த 300 பீஸுக்கு இதே தான் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ப்ரிண்டிங்கும் போய் இந்த 300 பீஸுக்கு நிற்கும் போது நம்ம எப்படி பார்ப்போம் தெரியுங்களா? அந்த வேதனை இருக்குது. அது ஏதாவது தப்பாகிடுச்சு, ஏதாவது ஒரு டிசைன் அப்லோடு பைங்கர்ஸில் அப்லோட் பண்ணதே நம்ம கரெக்டாக நம்ம மட்டும் செக் பண்ணுவோம். இருந்தால் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிருந்ததுன்னா அவ்வளோதான். அந்த 2வது டைம் அடிக்கும்போது நான் போய் அவன் வழி ஆயிரணும், அவன் காலில் விழுந்து தான் அடித்து வாங்கிட்டுருந்தேன், அந்த மாதிரி ஆயிருங்க. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் போங்கடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு நான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இது கடையில் தான் மாட்டு பண்ண ஆரம்பித்து அப்புறம் அது கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. சரி, அது வந்து எப்படின்னா, ரொம்ப நம்ம இடத்துல பண்ணியிருந்தோம்னா குத்தகைக்கு எடுத்து பண்ணியிருந்தா அதுதான் தண்ணி இல்லாமல் போச்சு. அதுதான் மெயின் என்னோடய லாஸுக்கு காரணம். சரி, ஓகே அப்படின்ட்டு இது பண்ணிச்சு கைஸ். ஒன்று நடந்துச்சு கைஸ். எப்படின்னா, நீங்கள் எல்லாம் மைக்கு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா. இன்னொரு பிரச்சனை, யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 வாட்ச் அவரை காணுங்க. எப்படின்னா 736 சம்திங் இருந்துச்சுங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட்ச் அவரை காணோம். எனக்கு தூக்கி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா 30 வாட்ச் அவர் ஏற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அதுக்கு அப்பா 30 வாட்ச் அவர் ஏற்றுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அது பாட்டுக்கு அசால்ட்டாக போயிடுச்சு. அப்புறம் ஒரு 12 மணி 1 மணி இருக்குங்க கைஸ். அப்புறம் திரும்பி வந்துருச்சு வாட்ச் அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா 3000 வாட்ச் அவர் இருந்தால் தான் நம்ம அந்த ஏனுக்கு அப்ளையே பண்ண முடியும் மானிட்டேஷனுக்கு. ஆனால் 4000 வாட்ச் அவருக்கு அப்புறம் தான் நமக்கு அமௌண்ட்டு வரும். ஒரே நிமிஷம் கைஸ், கஸ்டமர் கூப்பிட்டுக்கலாம். என்ன கைஸ், இது இப்படி ஆகிப்போச்சு. சரிஞ்சு பாருங்கள், வெறும் 56 ரூபா வந்திருக்கு. பச்சா இன்னும் எவ்வளோ 7 நிமிஷம் இருக்குது கைஸ். பாருங்கள், 7 நிமிஷமாக ஆர்டர் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 7 நிமிஷம் கொடுத்தா அவன் எனக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தா 20 ரூபா சேர்த்து தரணும். அது 50 ரூபா கொடுத்தா 10 ரூபா சேர்த்து தரணும். அதனால் யோசிப்பான். யோசிச்சு அப்புறம் பொறுமையாக அடிப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எப்படி பறக்கி தான் எடுக்கணும். ஒரே அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கிது. சிஓடி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கவே இல்லை. கேஸ் லிமிட்டு 1600 ரூபா.
ஓகே, டெபாசிட் பண்ணிடலாம். ஒரு 1000 1500 கையில் இருக்குது, டெபாசிட் பண்ணிடலாம். ஏடிஎம் போய் டெபாசிட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பாருங்க, ஒரு ஆர்டர் அடிக்க மாட்டேங்கிறான் பாருங்க. 54 ஆச்சு, 6 நிமிஷம் இருக்குது. ஐயோ சேர், 6 நிமிஷம் இருக்குது. அடித்தா வர வேண்டியது இருக்குன்னு அடிக்காமையே வச்சுருக்கேன். ஏமனாங்கடா, காலையிலேருந்து வெங்காயம் மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எப்படி யோசிக்கிறான் பாருங்க. அஞ்சு நிமிஷம் கொடுத்தா இதாயிருமா? பாருங்க 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 எப்படி பண்ணுறான் பாருங்க. வெறுப்பு தெரியுதுங்களா? 10 மணிக்குள்ளே அடித்தா எனக்கு சரிஞ்சு கொடுக்கணும் அவன். அதனால் 10 மணிக்குள்ளே அடிக்க மாட்டேறான். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, பார்க்கலாம். எல்லாமே 3. அவசரப்பட்டு திட்டீங்களே சார். பரவாயில்ல, அடிச்சிட்டான், ஆர்டர் அடிச்சிட்டான். நல்ல பையன், நல்லா இருடா. ஆனால் எங்கே அங்கதிக்கு போட்டேன்னா சரி பரவாயில்ல, ஆர்டர் வந்து பெருசு போவோம். இதை முடிச்சுட்டா பாருங்கள், அந்த இன்சென்டிவ் வந்து இதில் ஆட் ஆயிரும். எவ்வளோனா 809, 810, 860 ரூபா ஆயிருங்க. அப்படியே ஜாயிண்ட் ஆயிரும். அப்புறம் இதை கொடுத்தா 900 ரூபா ஆச்சு. 900 ரூபா, இன்னொரு 900 ரூபானா 10 மணி ஆயிருமா? 10:30 ஆயிருமா? 11, 12, இன்னும் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு ஒரு 300 ரூபா 200 ரூபா பார்த்துடலாம் 1.5 மணி நேரத்தில். ஏன்னா அவ்வளோ இப்படி லாங்காக அடிப்பான். நீ லாங்காக அடித்தோன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே கைஸ், நான் ஒரு 1 மணிக்கு மேலே வரேன், அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வர வர மல்ட்டியை போட்டான். கைஸ் வர வர மல்ட்டியை போட்டான் 68 ரூபாய்க்கு. இன்னும் இங்கே ஒன்று போகுது. சரி ஓகே, செட் பண்ணுவோம். ஒன்று தான் நான் ரெடியாக இருக்குது. ரெடி ஆகும். ஒன்று பார்க்கலாம். அப்புறம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இங்கே வேறு ஃபுட் ரெடி அப்பப்போ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்களே. ஒன்று ரெடி ஆயிடுச்சு, இன்னொன்று ரெடி பண்ண லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ப்ளீஸ். கொடுத்தானா டப்புன்னு வாங்கிட்டு ஓடிடலாம். மணி ஒரு நிமிஷம். ரைஸ் மணி 11:15 ஆச்சு. ஆர்டருக்கு பேர் 10 ரூபாய் வேறு போட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா 883 ரூபாய்க்கு ஓட்டியாச்சு கைஸ். மொத்தம் 930 ரூபா கிட்ட ஓட்டியாச்சு. அந்த சர்ஜோட சேர்த்தி வீட்டுக்கிட்டே விழுந்துச்சு. நல்லூர் அந்த ஏரியாவில் விழுந்தனால நான் போய் வண்டி எடுத்துகிட்டு ஓலா எடுத்துகிட்டு வரேன் கைஸ். இன்னும் டார்கெட்டை முடிக்கிறதுக்கு 6 ஆர்டர் வேணுங்க. 22 தான் முடிச்சிருக்கோம். இன்னும் 6 ஆர்டர் வேணும். கொஞ்சம் கஷ்டம்தான். சரி பார்ப்போம், போயிட்டு வந்து பார்ப்போம். ஆர்டர் அடித்தாலும் அடிக்கலாம், சொல்ல முடியாது. கைஸ் நான் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஓலா எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஓலா பார்த்தீங்கன்னா இன்னும் 100 கிலோமீட்டர் ஓடும். 100 கிலோமீட்டருக்கு இப்போ தேவையே இல்லை. நான் வீட்டுக்கிட்ட விழுந்தனால வந்து எடுத்தேன். இல்லைனா அப்படியே அதையவே வச்சு ஓட்டியிருந்துருப்பேன். ஆனால் 6 ஆர்டர் பார்க்கணும் கைஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஆர்டர் பாசிபிள். அதுக்கு மேலே இருக்கவன் பார்த்துக்குவான். ஓகே கைஸ், நான் ஆர்டர் அடிக்கும் போது லைனில் வரேன். ஸ்டே வித் மீ. த்ரில்லிங்காக இருக்க போது நைட்டு ஓட்டுறது. வாங்க சேர்ந்து ரைடு பண்ணுவோம். கைஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் அது பாட்டுக்கு அதே ஸ்பீடு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். 62லேயே மெயின்டைன் ஆகுது. ஐயோ எனக்கு வேறு டெபாசிட் பண்ணுமா? அட கடவுளை, டெபாசிட் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கிறேன்னா. கைஸ் அநியாயம் இது. இங்கே பாருங்க,
10 ரூபா சர்ஜு, 27 ரூபா ஆர்டரு. ஏன்டாடி பண்ணுறீங்க? அப்போ எவ்வளோ 17 ரூபாய் ஒரு ஆர்டருக்கு? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா 10 ரூபாய்க்கு ஆர்டர் அடிக்கிறீங்க. இன்னைக்கு என்னன்னா 17 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் அடிக்கிறீங்க. என்னமோ நார்மல் ஏதோ நார்மல் டேஸில் ஃபுல்லாகவே 7 ரூபா 8 ரூபா தர மாதிரி. இப்போ பாருங்கள் வெறும் ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. 5 ரூபா 6 ரூபா தான். 5 ரூபா தான். 6 ரூபாய்க்கு எங்கே வருது? 5 ரூபா தான் தரான். எப்படி தான் பெட்ரோல் வண்டியில் ஓட்டுறானே தெரில கைஸ். பல்சர்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எனக்கே கணக்கு புரியல. 500 ரூபா போது மாட்டிருக்கேன் அவங்களுக்குலாம். லோக்கல் கைஸ் தான், லோக்கல் ஆர்டர் தான் கைஸ். அதனால பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு த்ரில்லிங் மிஸ் ஆயிடுச்சு. பாப்பா அடுத்தடுத்த ஆர்டர் எங்கே வருதுன்னு பார்ப்போம். இன்னும் 5 ஆர்டர் வேணும். இன்னும் 5 ஆர்டர் வேணும். இது மாதிரி நான் ஆர்டர் எடுத்ததே இல்லை. இங்கே பாருங்க 000 எப்படி தெரியலையே. போய் செக் பண்ணி பார்ப்போம். கைஸ் ஐயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காம விட்டனே. இங்கே பாருங்கள் இந்த ஆர்டர் எங்கே டெலிவரின்னு பாருங்கள். 123 ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்க கைஸ். அதுபோது கணபதி பாளையம் இப்போ அடிச்சிருக்காங்க. கணபதி பாளையம் இன்னும் பிரச்சனை இல்லை. கேஎஃப்சிலேருந்து கணபதி பாளையம் அடிச்சிருக்காங்க கைஸ். இதை கொடுத்துட்டு வந்து இன்னும் 4 ஆர்டர் பார்க்கணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 முடிச்சாச்சு. இல்லை 22 இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. அப்போவே 22 23 இன்னும் 5 பார்க்கணும் கைஸ். அது இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோன்னா இன்னும் 4 பார்க்கணும். ஐயோ 123 ரூபாய் கிடச்சிருக்காங்க கைஸ். அப்பா நான் சொன்னால தூக்கி காட்டுக்குள்ளே போடுவேன். போட்டானுங்களா? சரி வாங்க கண்டினியூ பண்ணுறேன். எங்கே தூக்கி போட்டாங்கன்னு வேறு கணபதி வாழையை போட்டிருக்காருங்க. ஆனால் அது மேலே ரோடு பேஸ்டாக இருக்கா இல்லை எங்கேயாவது தோட்டத்துக்குள்ளே வர சொல்கிறாங்களான்னு தெரியல. சரி வாங்க பார்த்துருவோம். ஒரு கை பார்த்துருவோம். கைஸ் அந்த லாங் ஆர்டர் முடிச்சாச்சு. 124 ரூபா வந்துருச்சு கைஸ். 6 ரூபா வெயிட்டிங் போய் 10 ரூபா போனஸு. இப்போ வரைக்கும் எவ்வளோ ஆச்சு? 1100 ரூபாய்க்கு ஓட்டிட்டேங்க. ஆர்டர் எத்தனை ஆர்டரு? அதே தான் அப்படிருந்து 24 முடிச்சாச்சு. இன்னும் 4 ஆர்டர் தான் கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 to 4க்கு 90 ரூபா இன்சென்டிவ் கிடைக்கும். அதுக்கும் 4 ஆர்டர் பார்க்கணும். இந்த 370 ரூபா இன்சென்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் 28 ஆர்டர் முடிக்கிறதுக்கு இன்னும் 4 ஆர்டர் வேணும். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு 4 ஆர்டர் பார்க்கணும். 4 ஆர்டர் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள் 10 கிலோமீட்டர் போட்டு வச்சுருக்கான். ஸோ இன்னும் 3 ஆர்டர் பார்க்கணும். லோக்கல் ஆர்டர் கொடுத்தா சீக்கிரம் முடிக்கலாம். கைஸ் டெலிவரி முடிஞ்சு 472 500 கொடுத்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். டெலிவரி முடிஞ்சிச்சு. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ 70 சம்திங் ஏதோ காமிக்கணும்னு நினைக்கிறேன். $1172 ஓட்டிட்டேங்க. ஆனால் இன்னும் எத்தனை ஆர்டர் வேணும்? 4 ஆர்டர் சொன்னேன் அப்பலே. இன்னும் 3 ஆர்டர் ஓட்டணும். ஆமாம் 25 ஆமாம் 28. இன்னும் 3 ஆர்டர் ஓட்டணும். 90 ரூபாய்க்கு இன்னும் 3 ஆர்டர் ஓட்டணும். ஐயோ நம்ம ஜோனு எந்த ஜோன் செலக்ட் பண்ணிக்கோமோ அந்த ஜோனில் நமக்கு ஆர்டர் இல்லைனாலும் அந்த ஜோனில் இருக்க டெலிவரிக்கும் நமக்கு ஆர்டர் அடிக்கும். பார்க்கலாம், அதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நைட்டு ஓட்டம் தான் கைஸ். நைட்டு ஓட்டருக்கு ஜம்முன்னு இருக்கு. போலையும் ஜாலியாக ஓட்டலாம். அதுவும் ஃப்ளைட்டு மாதிரி நம்ம வண்டி பார்க்கணும். இப்படிலாம் இருந்துட்டு போய் கோயம்புத்தூரில் ஓட்டுறான்னு நினச்சா ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது. எதையோ ஒன்றை மிஸ் பண்ண மாதிரியே தோணும். ஜாலியாக ஓட்டலாம். 1/2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வீட்டுக்கு போயிடுவேன். 4 மணி நேரம் சொல்லுங்கள், 4 மணி நேரம் இருந்தால் போதும் வீட்டுக்கு முடியுது.
ஒயிட் ஸ்டோன் செரமனி இருக்குது. அப்புறம் 2-3 கடை இருக்குது, பார்ப்போம். பர்கர் மேன் இருக்குது, ஃபுட் அண்ட் இருக்குது, கஃபே மார்ட் இருக்குது. கேஎஃப்சி பூட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்குது இங்கே அடிக்கும், ஒன் டைம்லேயே அடிக்கும். இருந்தாலும் நம்ம ஜோனுக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம். லட்சுமி நகர் போனால் எனக்கு ஜோனுக்குள்ளே போன மாதிரி கணக்கு. எவ்வளோ போகுது வண்டி? 75 80 போகுது. வந்து 80. ஓகே, இதில் வந்து லெஃப்ட் எடுத்தால் ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் பிரச்சனை இல்லை, அப்படி அப்படியே போகலாம். நைட்டெலாம் எங்கிட்ட வேணால் போய்க்கலாம். அடிச்சிட்டாங்க கைஸ். திண்டுக்கல் தலப்பக்கட்டிலேருந்து பரவாயில்ல, கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் அடிச்சிருக்காங்க. 42 ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்க கைஸ். ஓகே, போகிறக்குள்ளே மல்ட்டியாக மாற்றிட்டா ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு ஆர்டர் பார்த்தா போதும். என்ன 7525? நல்ல வேலை கைஸ். அங்கே இது வரைக்கும் அங்கே இதில் விழுகவே இல்லை. அது பேர் என்ன, பார்பிக்யூ நேஷனில் ஒரு ஆர்டர் கூட இன்னும் வரைக்கும் விழுகலை. அது வரைக்கும் சந்தோஷம். லெஃப்ட் எடுத்தால் ஒரே ரோடு போகணும். ஐயோ, இந்த இடத்துல வர பயமாக இருக்குது. இங்கே தான் ஒருத்தர் இறந்து கிடந்தது. பார்த்துக்கலாம், நம்மளே ஒரு பேய். வேணாம் பயப்படாத, வேணாம். கைஸ் குளிர் அடிக்குது. மைக் கரெக்டாக வச்சுருக்கேண்ணா. இப்போ ஹிந்தி பாட்டும் பாடுவேன், கண்டுக்காதீங்க. வராமே வந்தேன்னு சொல்லிடுவோம். கரெக்டாக கைஸ். இப்போ கூப்பிட்டோம்னா தான் கால் போய் ரிங்கு போய் கனெக்ட் ஆகி இப்போ தான் ரிங். ஹலோ, நான் ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணுறேங்க. இந்த அக்ஷயா பேக்கரி விட்டு உள்ள வந்துட்டேங்க. ஃபஸ்ட் லெஃப்ட் தானேங்க? புரியலைங்க. புரியலண்ணா. கட்டுக்கு முன்னாடி ஆமாம்மாங்க. ஆமாம். அப்படிங்களா? இருங்க சார், அந்த கட்டுக்கு முன்னாடியே சொல்கிறீங்களா? ஆமாம், 3 கிளாஸ் இருக்குங்க. சரி, மண்ணு கொட்டியிருக்காங்க, எம் சாண்டு அங்கே தானேங்க? சரி. ஹலோ, ஜிபே பண்ணிட்டீங்களா? கேஷ் தரீங்களா? அங்கே இருக்கீங்களா? $320 இருக்குங்க. சரி, தேங்க்ஸ். ரேட்டு கூட போட்டுருங்கண்ணா.
301 கைஸ் டெலிவரி போட்டாச்சு. எப்பா இப்படிலாம் டெலிவரி பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. வீட்டுக்கு பின்னாடி நல்ல வேலை 500 கொடுத்து சில்லறை கேட்காம வந்தார், அது வரைக்கும் சந்தோஷம். லாஸ்ட்டாக த்ரில்லிங்காக இருக்குது. 1200 ஓட்டியாச்சு கைஸ். அதே தான் 2 முடிச்சாச்சு, இன்னும் 2 கைஸ். மணி 1:15 ஆச்சு. தாராளமாக 2 ஆர்டர் முடிச்சிடலாம். 3 மணிக்குள்ளே முடிக்கணும். தேங்க்ஸ் ஸ்விக்கி. ஐயோ 0 போடலையா. ஓகே கைஸ், அந்த ஒரு ஆர்டரையும் முடிச்சுட்டு நான் கடைசி ஆர்டருக்கு வரேன் லைனில். பாய் கைஸ். கடைசியாக இது இன்னும் ஒரு ஆர்டர் வேணும் கைஸ். 27வது ஆர்டரு. அந்த 4 ஆர்டருக்கு இது 3வது ஆர்டரு. ஓகே பறக்கலாமா. இது எங்கடா நம்ம வீட்டுக்கிட்ட புதுர் பிரிவு அத்தி பிக்கப் எங்கே? புதுர் பிரிவு கேஆர் சன்ஸ் லைட்டு கௌசி உணவகம் காரணங்களா. டெலிவரி எங்கடா? ஐயோயோ டெலிவரி குமார் நகர். சரி குமார் நகர் பிரச்சனை இல்லை, போயிட்டு கூட வந்துக்கலாம். குமார் நகர் போனால் திருப்பி வர வரைக்கும் ஆர்டர் அடிக்கும். ஆனால் 3 மணி வரைக்கும் நான் இப்போ இருக்கணுமே. 3 மணி வரைக்கும் நான் இப்போ ஆன்லைனில் இருக்கணும். வண்டி திருப்பூர் ஃபுட்டீஸு புதுர் பிரிவு பிக்கப்பு. புதுர் பிரிவு பிக்கப்பு. ஒரு ஆர்டர் கிடச்சா போதும் கைஸ். ஜம்மு சொகுசா மழை தான் கைஸ். சொகுசா காலையில் ஒரு 2 ஆர்டர், அந்த ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஐயோ நான் ஒரு மல்டி அடிச்சது நான் தான் ரிஜெக்ட் போட்டு விட்டேன். ஏன்னா கஸ்டமர் வேறு குழந்தைங்கெல்லாம் சாப்பிடாம இருக்குங்க அப்படி இப்படி சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கும் அந்த ஏரியா போகிறதுக்கு பிடிக்கல, அதனால் அந்த ஒரு ஆர்டர் மட்டும் கேன்சல் போட்டு விட்டேன். ரெண்டுமே அவருக்காகவும் போனேன், எனக்காகவும் பண்ணேன். அதனால் கேன்சல் போட்டு அதனால தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் அப்பளவே கிளம்பி இருந்திருப்பேன். 12 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போயிருப்பேன். சரி 12-3 ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, ஓட்டுவோம் அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸ்விக்கியில் இருந்தீங்கண்ணா வாங்க வாங்க. இத்தனை நவா புழங்கி கிடக்குது. தேங்க்ஸ். ரேட்டிங் மட்டும் போட்டுருங்க எனக்கு. முடிக்கின்றது. ப்ளீஸ் கைஸ், கடைசி ஆர்டர் அடித்து விட்டது. எப்பாடா முடியல. கண்ணு சொருகுது கைஸ், கண்ணு சொருகுது. இதோட 5 ஸ்டாரில் அடிக்கிறீங்க, எனக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லையே. சரி போவோம். 5 ஸ்டார். டெலிவரி எங்கே? சிடி போதும் போட்டிருக்கட்டுருக்கு பாருங்கள். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், அதான் சிடி போக்கிட்ட. ஓகே, அப்போ இதை கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு கைஸ். ஆர்டர் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1.25 மணி நேரம், இது வந்து 2.25 மணி நேரம். அப்போ நான் இன்னும் 1 மணி நேரம் நிற்கணும். 1 மணி நேரம் இன்னும் ஆன்லைனில் இருந்து தான் ஆகணும். அதாவது எப்படின்னா 2.25 மணி வரைக்கும். இப்போ 1:50 ஆச்சு, 2:50 வரைக்கும் நான் ஆன்லைனில் இருந்து தான் ஆகணும். அதனால் இப்போ என்ன பண்ண வேறு ஒருத்தவங்க பொழப்ப கெடுக்க போகிறோம். அப்படி சொல்லவில்லை. என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ அந்த 1 ஹவர் இருக்கணுமா, நம்ம எங்கேயாவது ஓரமாகவே போய் உட்காந்தாலும்
அவங்களுக்கு ஒரு ஆர்டர் தேவைப்படும், 2 ஆர்டர் ஒரு ஆர்டர் தேவைப்படும், நம்ம அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகி போயிடும் பாருங்க. அதான் நடக்கும் இப்போ. ஸோ சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் இந்த ஆர்டர் டெலிவரி கொடுப்போம். டெலிவரி கொடுத்தா தான், இல்லைன்னா நம்மளும் இப்போ இன்னொரு ஆர்டருக்கு உட்காரணும். டெலிவரின்னு வந்தால் மட்டும்தான் கணக்கு. ஒரே ஒரு சின்ன கற்குன்ற என்ன விஷயம்னா, அது வந்து கேஷ் ஆன் டெலிவரி போய் கொடுத்துட்டு டெலிவரி போட்டுட்டு தான், டெலிவரி போனதுன்னா ஐயோ இருந்தால் டைம் இருக்குது அங்கே பார்த்துருக்கோம். எனக்கு வண்டியில் வேறு சார்ஜ் இருக்குங்களா, அதான் இன்னொரு லாங்குக்கு போட்டாங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு வருவேன். மணி எத்தனை 2 ஆச்சு, இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்குது. ஏதாவது ஒரு லாங் ஆர்டருக்கு இது போட்டாங்கன்னா அப்படியே போயிட்டு ஜாலியாக எங்கே வேணால் அடிக்கிட்டேன். எனக்கு நேரம் ஆர்டர் கேன்சல் போட்டு விடுவாங்க. இப்போ கண்டிப்பாக யாராவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நிறையா பேர். இந்நேரத்துக்கு அங்கே போகிறதா இங்கே போகிறதான்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு வரும், வெயிட் பண்ணுவோம். நமக்கு எங்கே அடித்தாலும் போகலாம் கைஸ். பேட்டரி வண்டி தான் வச்சு ஒரு அழுத்தணும்னா அந்த ஆடு போகும். ஃப்ரண்ட்டு டயர் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, மற்றபடி பிரச்சனை இல்லை. 2-3 வாட்டி ஸ்கிப் ஆகி விட்டுருச்சு. ஐயோ இந்த ஆட்டோனே 70 மீட்டரில் ரைட்டு. அப்பா சாமி ஃபோன் எடுத்துருங்கப்பா. ஆர்டர் கேன்சல்னாலும் பரவாயில்ல, கூப்பிட்டு சொல்லிடுங்க. அதுக்குள்ளேயே போகணும், இங்கிட்டு போகணும். ஹலோ ஸ்விக்கியில் இருந்துங்க. வாங்க. A few moments later. ஓகே ரேட்டிங் போட்டுருங்க எனக்கு. சரி. இப்படி திரும்பி இருக்கு. முறைப்படி செய்யணும் கைஸ், எது செஞ்சாலும் முறைப்படி செய்யணும். இங்கே ஜோன் அப்டேட்டான ஜோன் பார்க்குறீங்களா, நல்லாயிருக்கா கைஸ். சின்ன கரை வரைக்கும் இங்கிட்டு வீரபாண்டி வரைக்கும். இங்கே வந்து குமரன் காலேஜ் தாண்டி இது என்னது இடுவம்பாளையம் பிரிவு. இங்கே வந்து சிக்கனா காலேஜ் ரோடு. அதாவது இதுக்குள்ளே இருக்க டெலிவரியும் நமக்கு கிடைக்கும், இதுக்குள்ளே இருக்கிற பிக்கப்பும் நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த ஜோனுங்க. இது போக இன்னொன்று ஜோன் நம்ம போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று. இந்த ஒன்று இன்னொன்று இங்கே ஒன்று போட்டுக்கலாம். இதில் அவினாசி ரோடு, பிஎன் ரோடு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நம்ம கணக்கு பார்த்தலாம். 1330 இப்போ வரைக்கும். 1330 ப்ளஸ்ஸு 370 கைஸ். வீக் டேஸில் 370, வீக்கெண்ட்ஸில் 430 ப்ளஸ்ஸு 90. 1790 நெக்ஸ்ட் ஏர்னிங்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓலாவை மட்டும் 2 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மட்டுமே 70%. காலையில் 70, 140 கிலோமீட்ரு, 140 கிலோமீட்ரு. அப்புறம் அந்த வண்டி கரெக்டாக 100. இப்போ 240 கிலோமீட்ரு. ஒரு 20-30 வேணால் கழிச்சிக்கோங்க நான் வீட்டுக்கு போனது வந்தது. ஏன்னா அது நீங்கள் எல்லாம் ஒரு வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டிகிட்டே இருப்பீங்க. அப்படி அந்த 30 கிலோமீட்டர் கழிச்சிங்கனாலும் ஒரு 220 கிலோமீட்டர் வருதுங்க. டிவைடட்டு 60 போட்டிங்கன்னா 3.5 லிட்டரு இன்ட்டு 108 ரூபா. பெட்ரோல் அடிச்சிங்கன்னா 400 பெட்ரோல் போயிருக்கும். 1800 400 போச்சுன்னா 1400. அவ்வளோதாங்க. அதுலேயே இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி மாதிரி என்றைக்கும் நடக்காது, இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர்கிட்ட எனக்கு பிரச்சனையாக்கி விட்டுருச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஆர்டர் எடுத்து கஸ்டமர் வந்து லொக்கேஷன் தப்பாக வச்சு திருப்பி இங்கே இந்த ஆர்டர் கஸ்டமர் லொக்கேஷன் தப்பாக வச்சு ரிட்டன் வந்ததுக்கு 16 ரூபா தான் கொடுத்தாங்க, வெறும் 16 ரூபா. அதே மாதிரி இன்னொரு ஆர்டர் போயிட்டு அது இன்னும் இதில் வரல. அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது, பாருங்க 2.5 மல்டி 3.25 பாருங்கள் 4.25 போயிடுச்சு. 1 மணி நேரம் அப்புறம் நான் ஆர்டர் இல்லாமல் இல்லை, அந்த அர்த்தம் கிடையாது. இங்கேயும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். 1:06 24 நிமிஷம். அப்போ 1:30க்கே முடிச்சிட்டேன். அடுத்த அரை மணி நேரம் போய் அந்த கடையிலே உட்காந்துருந்தேன் நான். அதனால தான் அங்கே லேட்டுங்க. இந்த பார்பிங் நேஷனுக்கு அடுத்த ஆர்டர் அந்த அரை மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் தான் திண்டுக்கல் தலைப்பாக்கடியில் மல்டி அடிச்சுது. 2 ரூபாயா?
ஏங்க இந்த நியாயம் பண்ணுறீங்க? 2 ரூபாயில் எதுக்குங்க போடுறீங்க? 2 ரூபாய் வச்சு 2 ரூபா போட்டிருக்கேங்க, பரவாயில்ல. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் அடுத்த ஆர்டர் அடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நான் மற்றதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்றேன். இன்றைக்கி என்ன வீடியோ முடிஞ்சுது. நான் அப்படியே அந்த பக்கம் சுற்றி வீட்டுக்கு போகிறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபு கமெண்டு எல்லாமே பண்ணிடுங்க. அப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் பாய்.